இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான உயிரினங்கள் இருக்கின்றன. ஆனா சில விலங்குகளை பார்க்கிறது தான் ஒரு அதிசயம். ஏன்னா அவங்க எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு. இன்னைக்கு நாம் பார்க்க போறது உலகிலேயே மிகவும் அரிய 3 விலங்குகள். நம்பர் 3, சவுலா. இந்த விலங்குக்கு ஏஷியன் யூனிகார்ன்னு பேர். ஆனா இது குதிரை இல்ல, மாடு குடும்பத்தை சேர்ந்த ஒரு அரிய விலங்கு. 1992ல தான் விஞ்ஞானிகள் இந்த விலங்கை கண்டுபிடிச்சாங்க. அதற்கு முன்பு இதை பற்றி யாருக்கும் தெரியாது. சாவோலா பெரும்பாலும் லாவோஸ் மற்றும் வியட்நாம் நாட்டின் அடர்ந்த காடுகளில் வாழ்கிறது. இதன் கண்கள் மிகவும் அமைதியாக இருக்கும். ஆனா இதை பார்ப்பது ரொம்ப கடினம். இந்த விலங்கு மனிதர்களை தவிர்க்கும். அதனால இதை கேமராவில் கேப்சர் பண்ணவே விஞ்ஞானிகளுக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது. இப்போ உலகத்தில் சில 10 சோலாக்கள் மட்டுமே இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. காடு அழிவு மற்றும் வேட்டையாடுதல் காரணமாக இவை அழிந்து கொண்டிருக்கின்றன. ஒரு விஷயம் தெரியுமா? பல வைல்ட் லைஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இந்த விலங்கை கண்ணால பார்த்ததில்லை. ஒரு உயிரினம் இருக்கிறது, ஆனா அதை மனிதர்கள் பார்த்ததே அரிது. அப்படின்னா அது எவ்வளவு ரேருன்னு நினைச்சு பாருங்க. நம்பர் 2, வாக்கீட்டா. இப்போ நம்ம பார்க்க போறது உலகத்திலேயே மிகவும் அரிய கடல் உயிரினம். இதன் பெயர் வாக்கிட்டா. இது ஒரு சிறிய போர்பாயஸ், அதாவது டால்பின் ஃபேமிலிக்கு சேர்ந்த கடல் உயிரினம். வாக்கிட்டா மெக்சிகோ நாட்டின் கல்ஃப் ஆஃப் கலிபோர்னியா கடலில் மட்டும் வாழ்கிறது. உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது. இதன் முகத்தை பார்த்தா கியூட்டாமியா இருக்கும். கண்களை சுற்றி பிளாக் மார்க் இருக்கும். அதனால இது எப்போதும் சிரிக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த சின்ன உயிரினம் இன்னைக்கு உயிர் பிழைக்க போராடிக்கிட்டு இருக்கு. மீன் பிடிக்க பயன்படுத்தப்படும் பெரிய வலைகளில் சிக்கி பல வாக்கிட்டாக்கள் உயிரிழந்து விட்டன. இப்போ உலகத்தில் 10க்கும் குறைவான வாக்கிட்டாக்கள் மட்டுமே உயிரோடு இருக்கலாம் என்று எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இமேஜின் பண்ணுங்க, ஒரு முழு ஸ்பீஷீஸ் ஒரே ஒரு கிளாஸ் ரூம் அளவுக்கு கூட இல்லாத எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. பல கன்சர்வேஷன் டீம்ஸ் இதை பாதுகாக்க முயற்சி செய்யறாங்க. ஆனா நேரம் ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருக்கு. வாக்டா எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் அந்த உயிரினத்தை இனிமேல் யாராலும் பார்க்க முடியாது. ஒரு ஸ்பீஷீஸ் மறைந்தால் அது ஒரு விலங்கு மட்டும் இல்ல, இயற்கையின் ஒரு ஹிஸ்டரியை அழிந்துவிடும். நம்பர் 1, ஜவான் ரைனோ. இப்போ உலகிலேயே மிகவும் அரிய ரைனோவை பார்க்கலாம். இதன் பெயர் ஜவான் ரைனோசீரஸ். ஒரு காலத்தில் ஆசியா முழுக்க இந்த ரைனோ வாழ்ந்தது. ஆனா இன்றைக்கு இவை இந்தோனேஷியாவின் ஒரு சிறிய காடில் மட்டும் வாழ்கின்றன. அதுவும் மொத்தம் 80க்கும் குறைவான ஜாவன் ரினோக்கள் மட்டுமே இருக்கின்றன. இந்த ரினோவின் தோலார்மார் மாதிரி இருக்கும். அதனால இதை பார்த்தா பிரஹிஸ்டிக் அனிமல் மாதிரி தோன்றும். ஆண் ரைனோகளுக்கு மட்டும் சிறிய ஹார்ன் இருக்கும். பெண் ரைனோகளுக்கு பெரும்பாலும் ஹார்ன் இருக்காது. இந்த ரைனோ மிகவும் ஷை நேச்சர் உடையது. மனிதர்களை பார்த்தாலே உடனே காட்டுக்குள் மறைந்துவிடும். காடு அழிவு, வேட்டையாடுதல் மற்றும் ஹேபிடேட் லாஸ் காரணமாக இவை ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆகிவிட்டன. பல வருடங்களாக சயின்டிஸ்ட்ஸ் இதை பாதுகாக்க முயற்சி செய்கிறார்கள். கேமரா டிராப்ஸ் மூலம் மட்டுமே இவற்றின் மூவ்மெண்ட்ஸ் ட்ராக் பண்ண முடிகிறது. ஜாவன் ரைனோவின் மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவையெல்லாம் ஒரே இடத்தில் மட்டும் வாழ்கின்றன. ஒரு பெரிய டிசீஸ் அல்லது இயற்கை பேரழிவு வந்தால் முழு ஸ்பீஷியஸும் ஒரே நேரத்தில் அழிந்து போகும் அபாயம் இருக்கு. இமேஜின், டைனோசர் காலத்தை நினைவுபடுத்தும் ஒரு ஜாயண்ட் அனிமல் இப்போ பூமியில் மிகச்சில மட்டுமே இருக்கிறது. இந்த 3 விலங்குகளும் நமக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லுது. இயற்கையை பாதுகாக்கலன்னா ஒரு நாள் இந்த உயிரினங்கள் எல்லாம் ஹிஸ்டரி புக்ல மட்டும்தான் இருக்கும். நீங்க எந்த விலங்கை குறித்து முதல் தடவையாக கேட்குறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இப்படிப்பட்ட அமேசிங் அனிமல் ஃபேக்ட்ஸ், மிஸ்டரி வீடியோஸ் மற்றும் வில்ட் பிஃப் ஸ்டோரிஸ்க்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.